ஹாய்ங்க, வெல்கம் டு மோகன் விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரூமில் சமைக்க போகிறோம். ஸோ கடைக்கு போய் பொருள் வாங்கலான்ட்டு இருக்கோம். கரண் பாய் வராரு, பாண்டே, ரங்கராஜ் பாண்டே அயன் பண்ணிருக்காரு. ரங்கராஜ் ப்ரோ இங்கே பாருங்க, ஹாய் காமிங்க. ரூம் பாருங்க, ரூம் காமிக்கிறேன். கிச்சன் ரூம் டூரில் ப்ரோ, கிச்சன் ப்ரோ. கடைக்கு போகலாமா? என்ன ஆகணும்? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு பேச்சுலர் சமையல் என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பிடலான்னு இருக்காங்க. அப்போ சைடிஷ் வந்து முட்டை, எக்கு. போய் வாங்குவோம். ப்ரோ போலாமா? செருப்பு இருக்கா? செருப்பு போட்டு வீட்டு பக்கத்துலயே கடை இருக்கு. எங்க வீட்டுக்கு வெளியே வியூஸ் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். கீழே போயிட்டு ரன் பை நடந்தே போயிடலாம்ல? நடந்தே போலாம்ல? வீட்டில் ஒரு 200 மீட்டர் மளிகை கடை. அப்புறம் முட்டை வேற என்ன ஆகணும்? பருப்பு. பருப்பு பாக்கெட் வந்து 2 வாங்கணும் ப்ரோ, 1 பத்தாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேற. அப்புறம் அந்த 5 ரூபாய்க்கு அந்த இது இருக்குங்களா, இல்லை பட்டை கிராமில் கலந்துருக்கும், அது வாங்கிடுவோம். அது வாங்கினா டேஸ்ட் டேஸ்ட் வரும். அதான் முட்டை பண்றோம்ல, ஆமாம், ரெண்டுமே இதாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி. ஓகே ஓகே. இல்லை ப்ரோ, அது டேஸ்ட் சட்டிலா இருக்குமோ ப்ரோ? ஓகே ஓகே. ஒரு மாதிரி சட்டிலா இருக்கும், மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதான் கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டோம். நீங்கள் வாங்குறீங்களா? கரண்ட் பாய் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்க ஆரம்பிச்சாரு. கரண்ட் பாய் வேற என்ன வாங்குறீங்க? இப்போ சென்னையில் உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் தெரியாதா? அரிசி பருப்பு சாதம் அது தெரியாதுல்ல? யாருக்கும் சொன்னா தெரியவே இல்லைங்க. சாம்பார் சாதம் இல்லை, அது அரிசி பருப்பு தனியாக வைப்பாங்க. கொங்கு நாடு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதுல்ல? நிறைய பேருக்கு பிடிக்காது. நல்லாதான் இருக்கும். அது தெரியும், அது எங்களுக்கு தெரியாது. ரெண்டு கரெக்டாக கரெக்டாக 4 பேர் இருக்குங்களா? இது சர்ஃபு லிக்விட் எவ்வளோ? 10 ரூபா பாக்கெட். 10 ரூபா பாக்கெட். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? வாசனை அதே கொடுத்துருங்க. எவ்வளோ? கொடுத்துருங்க. அப்படியே கருவேப்பிலை வந்துருங்க. பச்சை இருக்கா கருவேப்பிலை? வரமிளகா இருக்கு, பச்சை மிளகா இல்லை. சின்னதா இருக்கு. 82 நீங்க சாப்பிட்ற ஒரு சிக்கன் ரைஸ்ல 20 ரூபா மிச்சம். பாய் அது ஃபிட் தான். 82 தானே சொன்னாங்க. ரொம்ப மாசம் கடைசி ஆயிடுச்சு. அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு? 400 ரூபா இருக்கா? எப்படி ப்ரோ? ஓகேவா? கண்டுக்காக அவ்வளோதான். அக்கௌண்ட் செக் பண்ணலாமா? அக்கௌண்ட்லாம் செக் பண்ணக்கூடாது. 4000 வச்சுக்கிட்டு 400 ரூபா. ஓகே, ஆளு கொஞ்சம் மாட்டி வேற இருக்குல்ல, கரெக்டாக இருக்கு. ஓகே கரண் பாய் காமிங்க என்னென்ன வாங்கணுன்னு. அவ்வளோதான், பொருளாக வாங்கிட்டோம். ஒன்றும் தெரியுது, போதும் போயிட்டு குக்க ஆரம்பிக்க வேண்டியதான்.